إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فقال الله تعالى في القرآن المجيد ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان مشركا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அருள் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவரின் சாந்தின் கருணை உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவருக்கு உரித்த அடியார்களாக வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தியாக திருநாள் சொல்லுவாங்க. தியாகத்தை மையமாக வைத்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுகூரும் முகமாக இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இங்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்று யௌமுல் தர்வியான்னு சொல்லுவாங்க, 8ஆம் நாள். நாளை அரஃபா. லட்சக்கணக்கான மக்கள் அரபாவிலே ஒன்று கூடுவார்கள். அது 9ஆம் நாள். அடுத்து யௌமுன் நஹர் 10ஆம் நாள். அதை அடுத்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய 2-3 நாட்கள். இது இந்த நடைமுறைகள் இப்ராஹிம் நபியுடைய நடைமுறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்றிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவங்க? அவங்க எங்க பிறந்தாங்க? ஈராக்கில் பிறந்தாங்க. ஈராக்கில் பிறந்து அவங்களுக்கு 2-3 மனைவி இருக்கிறது. ஒன்று சாரா, அடுத்த மனைவி ஹாஜர். சாராவுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. சாரா அம்மையார் என்ன செய்தாங்க? ஹாஜரை இப்ராஹிம் நபிக்கு அன்பளிப்பு செய்கிறாங்க. அதன் மூலம் அவங்க ஹாஜர் அவங்க பிறக்கிறாங்க. ஹாஜரை திருமணம் செய்கிறாங்க. இதற்கு முன்னால் நம்ருத் என்ற கொடியவன் அங்கே மிக பெரும் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான். சிலை வணக்கம் உருவம் முழுக்க அவர்கள் இறைவனை வணங்கவில்லை. தாம் வடிக்கின்ற சிலைகளை அதையே வணங்கி அதனிடம் கேட்டு தேவைகளை நிவர்த்தி செய்தார்கள். இது வரலாறு. அத்தகைய நிலை யாருக்கு? இப்ராஹிமுடைய தந்தை ஆசருக்கு உண்டு. ஆசர் அவர் பூசாரியாகவும் ஆசாரியாகவும் இருந்தார். கோயிலில் பூசாரியாக இருந்துட்டு இருப்பார்.
ஆசாரி என்பது அவங்க சிலைகளை உருவாக்கி அதை விற்று அதன் மூலம் அவங்களுடைய வருவாய் சென்று கொண்டிருந்தது. அவங்களுக்கு மகனா பிறந்தவங்க பல கருத்துவமாக இருக்குது. இருந்தாலும் கூட நீ அபிகி ஆசர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவருடைய தந்தை ஆசர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு குறிப்பிடுகிறான். முதலாக இப்ராஹிம் நபி அவங்க சிறு வயசு மூலமாக எந்த ஷிர்க் வைக்கவே இல்லை. நம்ம இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 ஆண்டு காலம் எதற்காக போராடினாங்களோ, எந்த பிரச்சாரத்தை மையமாக வைத்து அவங்க செய்தார்களோ அதை மக்கள் இப்போ அப்படியே மாத்திட்டாங்க. எப்படி மாத்திட்டாங்க? சிலை வணக்கம் என்பது நின்று நிற்க வைக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? படுக்க வச்சு கபறுகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அப்ப இப்ராஹிம் நபி அவங்க தன் தந்தை எடுத்து சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய அனைத்தும் கேட்கிறாங்க. யா அபத்தி நிம தாபுது, தந்தைய வணங்குறீங்க, நீங்க உருவாக்கிய சிலை, நீங்க உருவாக்கியது ஏன் வணங்குறீங்க? லா யுப்ஸ்லா யஸ்மவு, அது கேட்காது. வலா யுப்சிரு, பார்க்காது. வலா யுகுனி அன்க ஷையா, உங்க தேவைகளை நிறைவேற்றும் செய்யாது. உங்க தேவைகளை நிறைவேற்றவே செய்யாது. அத்தகைய இறை பெயர் வணங்குகிறீங்க கேட்கிறாங்க பாருங்க. அற்புதமான ஒரு அழகான, எல்லாருமே சிந்திக்க வேண்டிய அத்தகைய அற்புதமான கேள்வியை தந்தையை பார்த்து கேட்கிறாங்க, சமுதாய மக்களை பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு பிறகு செய்தியா எங்க ஒடுக்கத்துப்போம் சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. இங்க இருக்கான்னு தெரியல. முந்தி கடையில் நிறைய அதிகமா இருந்தது. ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் செய்வாங்க, குளிச்சுட்டு வருவாங்க. இது போன்ற அவங்க காலத்தில் உண்டு. இப்ராஹிம் காலத்தில் காலையிலே புறப்பட்டு போய் என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு திரும்ப சாயங்காலம் வருகின்ற பொழுது தங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு என்ன செய்வாங்க, வணக்கம் செய்வாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க, சமைத்து படையாக்குவாங்க. அப்ப இப்ராஹிம் கூப்பிடுறாங்க, இன்னி சக்கி, நான் வரல, நான் நோயாளியா இருக்கிறேங்கிறாங்க. போயிட்டாங்க எல்லாரும். இப்ராஹிம் நபி தீவிரமா சிந்திக்கிறார். இவங்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும். நாம் பிரச்சாரம் செய்தும் கூட எந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு ஈடுபடவில்லை நினைக்கிறாங்க. சிலைகளை உடைக்கிறாங்க. எல்லா சிலை உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலை மேல கலசிறாங்க, உடைச்சிட்டு வந்துடுறாங்க. இவங்க வெளியில போயிட்டு வந்து சிலை வணக்க செய்வதற்காக வேண்டி பூஜைகளை என்ன செய்ய வராங்க. எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. மற்றொன்று மட்டும் ஒன்று பாக்கியா இருக்கு, பெரிய சிலை. அதிர்ச்சி அடைஞ்சு மக்கள் மன்னிட்டு சொல்றாங்க, நம்மளுக்கு. அப்ப யார் ஊர்ல இருந்தா? இப்ராஹிம் நபி தான் ஊர்ல இருந்தாங்க, இவர் யாருமே இல்லை. எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப இப்ராஹிம் கூப்பிடுங்க. அப்ப குற்றவாளி கூண்டில் இப்ராஹிம் இஸ்லாம் நிற்கப்படுறாங்க. கேட்கிறாங்க, மன் பாலஹாதா, யார் இது உடைத்தது? நீங்க கேளுங்க, நீங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை நீங்க கேட்டு பாருங்க, அது பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. யாரு? மன்னர் இருக்கிறாங்க, மந்திரிகள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. யாருமே எது பேசவில்லை. நாம எதுவுமே சொன்னாலும் கூட கேட்காத, பதில் சொல்லாத, அதையா வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இருப்பினும் கூட அந்த குலமாச்சரியம் இருக்கு இல்லையா, முன்னோடி வழிமுறை இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சு என்ன செய்யறாங்க. இது பேசாம தெரிஞ்சு கூட ஏன் அப்ப ஏன் வணங்குறீங்க அப்படி திருப்பி கேட்கிறாங்க. இதற்கு முடிவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்டனை மிக பெரும் தீயை உருவாக்கி அவரை போட்டு கரித்து விட வேண்டும், கரித்து சாம்பலாக்கி விட வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளிக்கிறாங்க. மிகப்பெரிய தீக்குண்ட போடுறாங்க. போட்டு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, தூக்கி உள்ள தூக்கி போடுறாங்க. அதற்கு முன்னால யார் வாரா? மலக்கு வாராங்க. இப்ராஹிம், நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறாங்க. தேவையில்லை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் செய்யறான், அவன் காப்பாற்றுவான், நீங்க போங்கன்றான். ஹஸ்பி அல்லாஹ், அதாவது அடுத்த நொடி கீழே உட்காந்து விழுந்துருவாங்க. விழுந்து என்ன செய்வாங்க, கரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப மலக்கு கேட்கிறாங்க,
ஒரு கால் முடியாது. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன்கிறாங்க. அசைக்க முடியாத 4500 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த செயல்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், தெளிவா சுட்டி காட்டுகிறான். தூக்கி எறியப்படுகிறார்கள். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு உத்தரவிடுகிறார், கூனி பர்தவ சலாமா என்று சொல்றான். நெருப்பே குளிர்ந்து விடு, எதமாக ஏசி போன்று ஆகிவிடு என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இவங்க இருக்கிற பகுதியில் எந்த விதமான எதுவுமே இல்லை, எதுவுமே அவங்களுடைய ஆடைகள் எதுவுமே தீப்பிடிக்கல, அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறாங்க இப்ராஹிம் கதை முடிஞ்சு வச்சு, நம்முடைய தெய்வங்களுடைய எதிரி இப்ராஹிம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறாங்க. வெளியே வராங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதை விட்டு வெளியே எங்கே புறப்பட்டு ஈராக்கை விட்டு சிரியாவுக்கு போனதாக, அடுத்து எகிப்துக்கு போனதாக, அதற்கு பிறகு ஹாஜரை நிக்காஹ் செய்து அதன் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. நீண்ட காலம் 85 வருஷங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் சாராவுக்கு இஸ்ஹாக் பிறக்கிறாங்க. இந்த 2 பிரிவு தான் உலகத்தில் எங்கது யூதர்களாக, கிறிஸ்துவர்களாக, முஸ்லீம்களாக ஆகிறாங்க. ஒன்று ஹாஜர் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று இஸ்ஹாக்கு, அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுக்கு அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபிக்கு அடுத்து சுலைமான், ஈசா, மற்றும் இந்த சுலைமான், மூசா எல்லாம் அப்படி வராங்க. இவங்க வழி யார் வராங்க? பனி இஸ்ராயில். இஸ்ராயில் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அதுதான் பனி இஸ்ராயில் என்று அந்த சமுதாயம் அப்படியே உருவாகும். யார் மூலமாக? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெயர் இஸ்ராயில் என்று பெயர் உண்டு. அதன் மூலமாக வராங்க. அப்ப யகூதியாக ஆனாங்க, யூதராக, கிறிஸ்தவர்கள் ஆனாங்க இல்லையா. அதுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மகன் யகூதா, அந்த யகூதா என்ற பெயர் அவங்களுக்கு உண்டு. அதன் மூலம் யகூதியாக ஆகிறாங்க. ஏசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவ ஆகிறாங்க. ஆனால் ஒன்றுதான், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா பனி இஸ்ராயீல் அழைக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவுக்கு அடுத்து வந்தவங்க. ரசூலுல்லாவுக்கு மூசாவுக்கும் ரசூலுல்லாவுக்கு இடையே உள்ளவங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏசு கிறிஸ்து. அவங்க யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் தூதராக வந்திருக்கிறேன். முசத்திக்க லிமா பைன யதைய, உங்களுக்கு முன்னால் இருக்க வேதத்தை நான் மெய்ப்படுத்தக்கூடிய தூதர் வந்திருக்கிறேன். அழகா சொல்றான் பாருங்க. தௌராத் முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது, அஹ்மது என்ற பெயர் கொண்ட ஒரு தூதர் ஒவ்வாறு நற்செய்தி கூறுகிறேன் என்று இஸ்ராயல் மக்களை பார்த்து சொன்னாங்க. இன்று சமுதாயம் செய்து யூதராக, கிறிஸ்தவராக ஆகிவிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கனவு, அதாவது உத்தரவிட அல்லாஹ் உத்தரவிடலாம், அவனுடைய மகனை அழைத்து கொண்டு மெக்காவில் கொண்டு விடுங்கள் சொல்றாங்க. மெக்காவில் அப்போ எதுவுமே இல்லை, மேடு இன்று இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கு இல்லையா, அது மேடு பகுதியாக இருந்து. ஏன்னு சொன்னால் நூஹ் நபியுடைய காலத்தில் வெள்ளப்படை ஏற்பட்டு அது அழிக்கப்பட்டாச்சு. அந்த இடத்துல விடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு. தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போகிறாங்க? மெக்காவுக்கு போகிறாங்க. மெக்காவுக்கு போய் விட்டு விடுறாங்க. யாருமே இல்லை, மனித நடமாட்டம் இல்லாத பகுதி, யாருமே இல்லை அங்கே. தன்னுடைய அருமை மகன் நீண்ட காலமாக தவமிருந்து பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரை விட்டு சில நாட்கள் போதுமான பேரிச்சம்பள தண்ணி எதுவுமே இல்லை. இவன் கொண்டு போனதை அங்கே வச்சுட்டு தன் மனைவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க. அப்போ மனைவி கேட்கலாம், இப்ராஹிம் எங்கே போகிறீங்க? எங்களை விட்டு எங்கே போகிறீங்க? திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்காம அமைதியாக இருக்கிறாங்க. மீண்டும் கேட்குறாங்க. யார் கேட்க? ஹாஜர் கேட்குறாங்க. ஹாஜரான் தான், ஹாஜர் தான், அவன் பேர் ஹாஜர் தான், ஹாஜரான்னு சொல்லுவான். மீண்டும் கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்களை விட்டு எங்கே போகிறீங்க? பொதுவாக அரபு நாடுகளில் பழக்கவழக்கம் உண்டு. கணவன் மனைவிக்கு கணவனை பேச கூப்பிடுவாங்க. யாரு? மனைவி. எப்போ மாறும் சொன்னால் முதல் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பேரில் கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணமாக உசாமா குழந்தை பிறந்து சொன்னால் அபு உசாமா ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னால் அவங்க பேரை சொல்லி தான் மனைவி கூப்பிடுவாங்க.
குழந்தை பெற்ற பிறகுதான் அபு என்ற வாசத்துக்கிடுவாங்க. அப்போ வந்து அவங்க பேரை மாற்றிடுவாங்க. அது போன்று கேட்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. ஏன் பேசாமல் இருக்கிறீங்க, எதுக்காக கேட்குறாங்க. இது உங்களுடைய இறைவனுடைய கட்டளையா, ஒரு ரப்புக்கா கட்டளையா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் போங்க, அந்த ரப்பு எங்களை காப்பாற்றுவான். மனித நடமாட்டம் இல்லாத, எதுவுமே இல்லாத அந்த இடத்தில் தன் மனைவி மகனை விட்டு விட்டு புறப்படுறான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு யமன் நாட்டிலிருந்து ஒரு கூட்டம் வருது, ஒரு குடும்பம் வருது, ஜுருகும் என்ற குடும்பம். அவன் வந்துகிட்டு இருக்கும்போது பறவை வட்டமிடுது. இந்த இடத்துல பறவை வட்டம் சொன்னால் தண்ணி இருக்கணும். அவன் போய் பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது. ஒரு சின்ன குழந்தையும் தாயும் பெண் இருக்கிறாங்க. நாங்கள் தங்கிக்கொள்ளாமான்னு கேட்குறாங்க. தங்குங்க, நீங்கள் தண்ணிக்கு உரிமை கொள்ளாதீங்க, சரிங்க தங்குறாங்க. அதற்கு பிறகு ஜுருகும் கூட்டத்தார் தான் இஸ்மாயில் இஸ்லாமுக்கு அரபி கற்றுக் கொடுக்குறாங்க. பொதுவாகவே யமன் நாட்டிலிருந்து தான் அரபு நாடே உருவாச்சு, மக்கா மதீனா உருவாச்சு. இது யமன் நாட்டில் வந்தவங்க தான் அரபி மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. மதீனாவாக இருந்தாலும் சரி, மக்காவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாரிசு தான் வராங்க. அவங்க மகளை இஸ்மாயில் இஸ்லாம் கற்றுக் கொடுத்து இவங்களுக்கு அரபியை கற்றுக் கொடுத்து ஒரு சமுதாயமாக உருவாகுது. அதுக்கு பிறகு இஸ்மாயில் இஸ்லாம் எங்கே போகிறாங்க, மகனை விட்டு விட்டு நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவியும் மக்களையும் மனைவியும் மகனையும் பார்க்க போகிறாங்க. வயசு 17-16 வயசு இருக்கும். யாருக்கு? இஸ்மாயில் இஸ்லாம் அவங்களுக்கு. அப்போ சொல்கிறாங்க, மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாக இருப்பேன். அழகாக சொல்கிறாங்க இஸ்மாயில் இஸ்லாம் அவங்க. மிக அற்புதமாக அழகான குழந்தை, எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நீண்ட காலமாக பெற்றெடுத்த அழகான குழந்தை, சாலிகான குழந்தை, பொறுமையான குழந்தை. அந்த குழந்தையை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டாங்க. அப்போ சொல்றாங்க, கொண்டு போறாங்க, ஷைத்தான் குறுக்கிடுறான். அழகாய் அதை பெற்ற மகனை நீ அறுக்க போகிறாயா, நீ கண்ட கனவை மெய்ப்பிக்க போகிறாயா? அடுத்து 2வது ஷைத்தான் வருகிறான், கல்லெறிகிறாங்க. 3வது ஷைத்தாவான கல்லெறிகிறாங்க. இதுதான் என்ன செய்யறாங்க, ஹாஜிகள் மினா முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு 7 கற்கள் எடுத்துக்கொண்டு எரிசிவாங்க. முதல்ல பெருசது கல்லெறிவாங்க. கல்லை எறிஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்வாங்க, ஆடு அறுப்பாங்க. ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுப்பாங்க. அதுக்கப்புறம் தலைமுடி என்ன செய்வாங்க, களைஞ்சிட்டு வேற ட்ரெஸ்ஸில் போட்டு எங்கே போவாங்க, தவாபு செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய ஹாஜிகளுடைய பழக்கம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்த ஹஜ்ஜு ஒரு ஹஜ்ஜு தான். ரசூலுல்லாஹ் செய்த ஹஜ்ஜு ஒரு ஹஜ்ஜு தான். 4 உம்ரா செய்திருக்கிறாங்க. அவங்க செய்த கடைசியாக செய்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அந்த ஹஜ்ஜு தான் அவங்களுடைய கடைசி. அதற்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க ஹஜ்ஜில், அதாவது என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய வழிமுறை கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு என்னை நீங்கள் பார்க்க முடியாமல் போகலாம். அடுத்த ஆண்டு என்னை நீங்கள் பார்க்க முடியாமல் போகலாம். ரசூலுல்லாஹ் ஆழமாக சொன்ன அற்புதமான வார்த்தை. அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதம் முடிந்து முஹர்ரம் மாதம், அடுத்து சஃபர் மாதம், ரபியுல் அவல் மாதம், அவங்க 12ஆம் நாள் அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அரஃபாவும் சொன்னாங்க, அரஃபாவிலையும் மினாவும் சொன்னாங்க. ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க. மிக அற்புதமான ஆழமான எல்லா முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் ஒரு முடிய அளவு கூட இணை வைக்கவில்லை. அல்லாஹ் திரும்பவும் சொல்றான், அம்மா கால் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைக்கவே இல்லை. யார் சொந்தம் கொண்டாடுறாங்க? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவங்க, நாங்கள் அவங்க சார்ந்தவங்க இல்லை. அம்மா கால் முஷ்ரிக்கீன் அல்லாஹ் அழகா சொல்லுகிறான், தெளிவாக சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி இணை வைக்கவே இல்லை. நீங்கள் இணை வச்சிட்டீங்க. நீங்க யாரை வச்சிருக்கீங்க? யூதர்கள் உசைரை அல்லாஹ்வுடைய மகனாக, உசைர் இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகனாக்கி கொண்டாங்க.
அதுபோன்று கிறிஸ்தவம் என்ன செய்தாங்க? ஈசா புனு மரியம் இபுனுல்லா, மரியமுடைய மகன் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கி கொண்டாங்க. அப்போ இறைவனுக்கு முழுக்க முழுக்க இணைவைத்துக் கொண்டிருந்த யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் காவிர்களாக ஆகிவிட்டாங்க, இறை நிராகரிப்பு ஆகிவிட்டாங்க, ஷிர்க் வைக்கக்கூடிய ஆகிவிட்டாங்க. ஆக ஷிர்க் வைக்கக்கூடியவங்க எப்படி ஆக முடியும்? அமாக்கானம் இப்ராஹிம் யகூதியன், அலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யகூதியும் அல்ல, வலா நஸ்ரானும் அல்ல, வலாக்கின் கான ஹனீபன் முஸ்லிமன் அமாக்கான முஷ்ரிக்கீன். இறைவனுக்கு கட்டுப்பட்ட நேர்வில் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே இல்லை. அப்ப நீங்க இணை வைக்கிறீங்க. இணை வைக்கா சமுதாயம் யாரு? இஸ்லாமிய சமுதாயம் தான். அழகாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபியே இன்ன யா அல்லாஹ் என்னை நேர்வழி காப்ப வந்து விட்டான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஆக்கி விட்டான். சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்களுடைய அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி அவருடைய மகன் இஸ்மாயில் கட்டி முடிந்த போது அல்லாஹ் சொல்றான், அத்தின் ஹஜ்ஜுக்கு வரும்படி மக்களை அழைங்க. இப்ராஹிம் கேட்குறாங்க, யாருமே இல்லையே, நான் எப்படி அழைக்கிறது? யார் ஒருத்தர் இல்லாத சமயத்தில் ஹஜ்ஜுக்கு வாங்க வாங்க எப்படி அழைக்கிறது? கேட்டது யார்? இப்ராஹிம். சொன்னது யாரும் அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு அழைங்க, யாருமே இல்லை, எப்படி அழைக்கிறது? ஒரு பெண் அல்லாஹ் சொல்றான், அந்த அழைப்பை நான் எடுத்து வைப்பது என்னுடைய கடமை, அழைக்க வேண்டிய உங்களுடைய கடமை தான், நீங்க அழைங்க. அப்போ அன்று 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு வாங்க என்று அழைச்சாங்க பாருங்க. அந்த அழைப்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரை உலகத்துடைய கியாமத் நாள் வரை அந்த அழைப்பை யாருக்கு அல்லாஹ் போடுகிறானோ அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று முழக்கத்தோடு இஹ்ராம் ஆடை கட்டிக்கொண்டு எங்க போவாங்க? ஹஜ்ஜுக்கு போகிற பாக்கி அவங்களுக்கு தான் உண்டு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சது, அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது யாரு? அது அல்லாஹ் யாரை ஆடுகின்றாரோ அவங்களுக்கு தான். அவருக்கு யூதருக்கும் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. யாருக்கு உண்டு? மூமினான முஸ்லிமான ஆண்கு பெண்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை அளித்திருக்கிறான். அத்தகைய சிறப்பு நமக்கு தான் உண்டு. ஏன்னு சொன்னா ஒரு காலம் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாலும் செய்தாலும் கூட இறைவனுக்கு இணை வைக்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக போராடினாங்க, தீயில போட்டு எரிஞ்சாக கடிக்கணும்னு சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாத்தினா. ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து வச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு எடுத்து வச்சாங்க, கல்லா அடிக்கப்பட்டாங்க, ஊர் நீக்க செய்யப்பட்டாங்க. எதற்காக வேண்டி? பதவிக்காக கேட்கல, பதவிக்காக கட்சி ஆரம்பிக்கல, போராட்டம் செய்யல. அவங்க அல்லாஹ் ஓடுவான், அல்லாஹ் வணங்குங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, இணை வைக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. இதுதான் முழக்கம் ரசூலுல்லாஹ். வேற எந்த முழக்கம்? ஆட்சிவன் கேட்டாங்களா? அதிகாரவன் கேட்டாங்களா? இல்லவே இல்லை. இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், முழுக்க முழுக்க இஸ்லாம் மாற வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான் ரசூலுல்லாஹ். எல்லாரும் ஏற்றாங்க, ஊர்நக்கம் செய்தாங்க, கல்லால அடிச்சாங்க, துண்டை கொண்டு ரசூலுல்லாஹ் கழுத்துல போட்டு அப்படி நெருக்கி செத்து போன்னு சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாற்றினான். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஷஹாத் கலிமா உலகமெங்கும் ஜீவித்திருக்க வேண்டும், கியாமத்து நாளை எங்கு எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தவிர வேறு எந்த நோக்கம் நபி ஸல்லல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புனாங்க, அதான் நோக்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அத்தகைய சிறப்பான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் கேட்டு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஏராமாடிசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவத்துடைய தந்தை, அது மட்டுமல்ல நபிமாவுடைய தந்தையும் கூட. அதுவல்ல இன்னி ஜாயலுக்கு இமாமாங்கிற இப்ராஹிமே மனித சமுதாயத்திற்கு இமாமாக வழிகாட்டியாக உண்மை ஆக்கியிருக்கோம் என்று சிறப்பித்துக் கொள்கிறான்.
வேற எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. அத்தகைய சிறப்பான ஒரு அந்தஸ்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கலாம். திரும்ப திரும்ப ஒரு 6 இடங்கள்ல வமாக்கான முஷ்ரிக்கீன் இணை வைக்கவில்லை என்று திரும்ப திரும்ப அழுத்தமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் 23 ஆண்டுகள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இன்று என்ன செய்கிறோம்? கபர்களில் போய் வணங்கிட்டு நீ தான் கேட்கிறோம் பாங்க, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி கிடைக்கும். அதான் அர்த்தம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், வேற எந்த அர்த்தம் இல்லை. இறைவா உன்னைத்தான் வணங்குறோம், உன்னிடம் தான் உதவி கேட்கிறோம், உன் அல்லாத யாருக்கு கையெழுத மாட்டோம், உதவி கேட்க மாட்டோம் என்று தொழுகிற சொல்லிக்கிட்டு தொழுக முடிஞ்ச பிறகு நம்ம சகோதரி எங்க போறாங்க? கபருக்குள்ள போய் கேட்கிறாங்க. அல்லாஹ் பாராட்டு. எந்த நோக்கத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு 23 ஆண்டு கால பிரச்சாரம் செய்தார்களோ அதே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இந்த ஆலிம் பெருமக்கள் கூட அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள், அதற்கு வா என்று அழைக்கிறார்கள், அதற்கு எல்லா வேலை செய்கின்றார்கள். 7 வருஷம் படித்து விட்டு ஏறி செய்தார்கள். நபியுடைய வாழ்க்கை எந்த இடத்திலேயே இருக்கலாம், யாரா சொல்ல முடியுமா? சேலஞ்சு கட்டும். நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட, ஒரு முடி அளவு கூட அவங்க சொன்னாலோ செய்தாலோ இட வைத்திருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்டிருக்கிறாங்களா? இல்லையே. எந்த இடத்துல கேட்கலையே. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, இப்படித்தான் நீங்க வாழ வேண்டும். இன்னும் ஒரு அழகான நடைமுறை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சகோதரர்களே, அத்தகைய சிறப்பான ஒரு முழுக்க இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்மை வாழ்த்துறதுக்கு சஹாபாக்கள் படுத்துவாங்க. குடித்தாங்க, முன்னாள் இணை வைத்தாங்க, ஷிர்க் நடந்துகின்றாங்க, இஸ்லாத்தை ஏற்று தூக்கி எறிஞ்சாங்க. தேவையில்லை, அல்லாஹ் ஒருவர் போதும் என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, மாற்று உடை இல்லை, மாற்று உடை கூட இல்லை. கொஞ்சம் கூட போர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பேரிச்சை பழத்தை ஒரு தடவை வாயில வச்சு அதை மென்று அதை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க. அப்படி வாழ்ந்தவங்க கூட அவங்க ஈமான்ல கொஞ்சம் கூட பழகி ஏற்படவில்லையே. சஹாபாக்கள் யோசிப்பார்கள், நேரம் ஆடிச்சு. சஹாபாக்கள் போதும் இல்லை, ரசூலுல்லாஹ் கல்ல கட்டிருந்தாங்க. படிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கல்ல கட்டியிருந்தாங்க. பசி தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் சத்தம் கீழே போய்கிட்டே இருக்கு. ஒரு சஹாபியாக யார சொல்லலாம், உங்க சத்தம் கீழே போய்கிட்டே இருக்க. மனைவிட போறார், மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் கீழே போய்கிட்டு இருக்கு. 3 நாளும் சாப்பிடல, வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க. வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்கிறாங்க. பாருங்க சுபான் எதற்காக? உலக ஆசைக்கல்ல, உலக வாழ்வுக்காக அல்ல, உலகத்து அதிகாரத்திற்காக அல்ல. அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த பரப்புரை, ஏத்த பரப்புரை மக்களுக்கு முழுக்க சொல்ல வேண்டும் ஒரே ஒரு காரணத்திற்காக. அந்த அடிப்படையிலே இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து அன் அவ்வல் முஸ்லிம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், நான் ஜீவித்திருப்பது மரணிப்பது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒருத்தருக்கு மட்டும்தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை வைக்க மாட்டேன். அன் அவ்வல் முஸ்லிமே, நான் முதல் ஆளாக முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று நான் காரியப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க, அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்லு முகமதே, மக்களுக்கு சொல்லுன்னு சொல்றார். இத்தகைய சிறப்புக்குரிய உயர்வான அந்தஸ்துக்குரிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதிலேயே வாழ்ந்து மறைந்து ஈமான் தாரிகளாக மறையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர என்று கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.